இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நான் ஆர்ஆர்பி வந்து நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பிஓ ஒர்க் பண்ணுறேன். நிறையவே தெரியும். ஆல்ரெடி ஆர்ஆர்பிஓ நான் வந்து புதுச்சேரி ரீஜியனில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் 2023 கிளியர் பண்ணேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு எப்படி நான் வந்து இந்த வருஷம் 2 வருஷம் கழித்து நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணி ஜானில் 1 கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதாவது இது வந்து இந்த எக்ஸாமுக்கு இல்லை, பொதுவாகவே இதுதான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியே வந்து இது தான். நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறது வந்து இதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய இந்த வருஷம் ஸ்கோர் கார்டு. ஓகேவா? இந்த வருஷம் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளியர் பண்ணல, டிஎன்ஜிபி பிஓ. ஸோ அந்த ஸ்கோர் கார்டு வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் எக்ஸாமில் வந்து நம்ம 100+ எடுக்க முடியும். ஓகேவா? என்கிட்ட வந்து கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ் இல்லாதனால என் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. பட் ஏன்னா நான் எக்ஸாம் எழுதிருக்கனால நான் சொல்கிறேன், 100+ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பேப்பர் ஒன்றும் ரொம்ப இதாக இல்லை. ஸோ செக்ஷன் டைமிங் வேறு இருக்கிறனால கரெக்டாக அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 100+ எடுக்கலாம். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் படிச்சுட்டே முதல் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் தான் சொல்லலை, நான் வந்து படிக்கும்போதே, நான் இப்போ இல்லை 2 வருஷத்துக்கு படிக்க முன்னாடி அப்போ இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதாவது கிளியர் பண்ணுறது ஈஸி தான். நமக்கு வந்து அந்த வே தெரியணும், எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணும். ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பிபினா ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணும், எஸ்பிஐ டெக்னா ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணும். இந்த அப்ரோச்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம் பற்றின ஐடியா இருக்கணும் உங்களுக்கு அந்த. ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ கட் ஆஃப் வரலாம், நம்ம இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், இப்படிலாம் நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் மேப் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒர்க் போயிட்டு 10க்கு வருவேன், 10க்கு போவேன், 6க்கு வருவேன், சம்டைம் 5:30க்கு வருவேன், 5க்கு வருவேன், 6:30 வருவேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டே. ஸோ மோஸ்ட்லி ஆனால் 6க்கு வந்துடுவேன். வந்த உடனே என்னால் படிக்க முடியாது. ஆக்சுவலி நான் படிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் படிக்க முடியாது. ஏன்னா சிஏ வந்து எடுத்து உட்காருவேன், ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி சிஏ உட்காந்து படிக்கணும்னா எனக்கு அப்படியே அது ஒரு டே பிடிஎஃப் பார்க்க இல்லை ஒரு வீடியோ பார்க்கணுன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அப்படியே அதனால் சிஏ அப்படியே கொஞ்சமாக எனக்கு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து சும்மா ஸ்டடிக்கு வீடியோவில் இருக்கிற டெய்லி வீடியோ மட்டும், ஏன்னா என்னால் எடுத்து பிடிஎஃப் எடுத்து படிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஸ்டடிக்கு வீடியோ மட்டும் சும்மா பார்த்தேன். இது போக ரிமைனிங் டைமில் நான் இங்கிலீஷ் அந்தளவுக்கு பார்க்கல. ஏன்னா நான் எப்படி பிளான் பண்ணேன்னு பாருங்கள். ஓகேவா? எனக்கு வந்து ரீசனிங் பாயிண்ட்ஸ் வந்து நான் அப்போயே ஸ்ட்ராங்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஸ்ட்ராங் ஜோன் எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதில் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே எனக்கு அதில் வந்து ஓரளவு ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது என்னால் எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம இங்கிலீஷ்க்கு மற்றதுக்கு கொஞ்சம் கொடுக்குற டைத்தை நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு இருக்கிற டைமே கம்மி தான், எப்போயாவது நான் என்னால் வந்து டெஸ்ட் எடுக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு மெயின் டெஸ்ட் கூட நான் போடலை ஆர்ஆர்பிஓக்கு. நான் எனக்கு இருக்கிற டைமில் என்ன பண்ணேன்னா, நிறையா வந்து எனக்கு என்ன தேவைன்னா, நான் பழைய அதாவது வந்து நாலேஜ்னால் என்னென்னா, மெயின்ஸ் டெஸ்ட் போட்டால் தான் மெயின்ஸ் நாலேஜு, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டால் ப்ரிலிம்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு மித்து. இங்கே வந்து அது மிகப்பெரிய மித்து. ஜஸ்ட் மெயின்ஸ் டெஸ்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த ஒரு டஃப்பான லெவலை வந்து நம்மளால் அந்த 2 ஹவர்ஸ் உட்காந்து மேனேஜ் பண்ண முடியுதா, அதுதான். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஏன் போகிறோன்னா, 1 ஹவருக்கு நம்ம மைண்டை செட் பண்ணுறோம். 20 நிமிஷத்தில் ஒரு செக்ஷன் முடிஞ்சிடும், அடுத்த செக்ஷன் மாறணும், எவ்வளோ ஸ்பீடாக போகணும், ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது அடுத்து டக்கு டைம் முடிஞ்சு நெக்ஸ்ட் செக்ஷன் வரும்போது நம்ம மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகணும். இதுக்கு தான் டெஸ்ட்டு போடுறோம். பட் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஐபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போட்டேன் நிறையா. எனக்கு டைம் படிக்கும் போதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு போட்டேன். ஏன் அதை நான் போடுறேன் அப்படின்னா, அதாவது உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரியணும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஜிம்முக்கோ எங்கேயோ நீங்கள் போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 1 kg இருக்கிற தம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது உங்களால் பண்ணி ரொம்ப ஈஸி ஆகிட்டுனா 2 kg போகணும், 3 kg இப்படி தான் போகணும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிற நாலேஜே இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க 2 kg அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தெரியும் இதுதான் அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா 2 kg வெயிட் இருக்குல்ல, வெயிட் தூக்குறது தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். 2 kg வேறு தூக்கிட்டாங்க, ஓகே நம்ம தூக்கிட்டோம். ஆஃப்டர் தட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டேரெக்டாக 3-4 போகாமல் 10 போயிடுறாங்க. இப்படி அந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், எடுக்க முடியாது. ஒரு தம்பிள்ஸும் உங்களால் தூக்க முடியும், அது கூட தூக்க முடியாது. நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, ஐயோ எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க.
ஸோ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து வந்து ஐடியா தெரியணும் என்ன நம்மளுக்கு இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம என்ன ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்ட்டு. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கே இல்லாமல் போயிட்டு மெயின் டெஸ்ட் போட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வந்து 45 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் டைமை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குவான்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸே வந்து வர மாட்டேங்குது, நீங்கள் போய் மெயின்ஸ் டெஸ்ட் போடுறீங்கன்னா 45 நிமிஷம் வேஸ்ட்டு. எப்படி ப்ரோ வேஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் தான். ஏன்னா வந்து நாலேஜே இல்லாமல் நீங்கள் அந்த செக்ஷனில் எடுக்கும்போது வெறும் தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் அங்கங்கே பார்த்து போடுறீங்க. அந்த தெரிஞ்ச கொஷினை போடுறதுக்கு எதுக்கு நம்ம திருப்பி அந்த டெஸ்ட்டு போடணும்? தெரிஞ்ச கொஷினை எல்லா டைமும் நான் அட்டன் பண்ணுற கொஷினை போடுறதுக்கு எதுக்கு அந்த டெஸ்ட் நான் போடணும்? ஸோ மெயின்ஸ்னோடனே என்ன பண்ணிடுறாங்க, மெயின்ஸ் நான் நல்ல கஷ்டமான சம்மாக நான் போடணும், நான் வந்து டிஏ போடணும் நிறையா. பேசிக்ஸே நாலேஜ் இல்லாமல் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இதுதான் தப்பு. இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வந்து மெயின்ஸ்னால் மெயின்ஸ் தான் போகணும், ஃபிலிம்ஸ்னால் ஃபிலிம்ஸ், அதை தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவே விடுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். எனக்கு தெரியும் இந்த டெஸ்ட் வந்து 30 நிமிஷம் டைம் இருக்குது, என் மைண்டை வந்து நான் 30 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு செக்ஷன் போனால் நான் 30 நிமிஷத்துக்குள்ளே வரணும், என் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செக்ஷன் டைம் கிடையாது, செக்ஷன் டைம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் ரொம்ப ஹார்டாக இப்போ என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, இந்த 2 செக்ஷன்லையுமே எனக்கு நாலேஜ் இருக்குது. எனக்கு நாலேஜ் இல்லாமலாம் இல்லை, பட் என்னோடய ஸ்பீடு லேகாக இருக்குது. நான் 2 இயர்ஸாக படிக்கலை, அந்த சப்ஜெக்ட்ஸே படிக்கலை. ஸோ எனக்கு அந்த நாலேஜை வந்து அது வந்து மேலே வந்து தூசி இருக்குது. ஸோ அதை நான் தட்டி விடணும். அப்போனா நான் என்ன பண்ணணும், போயிட்டு மெயின் டெஸ்ட் நான் போடக்கூடாது. மெயின் டெஸ்ட் போட்டேன்னா போட்டுட்டு 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு தான் நான் உட்காந்துருப்பேன். ஓகேவா? ஏன்னா ஸோ நம்ம அந்த இதை வந்து நம்மளுடைய அந்த ரியாலிட்டி அந்த 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 ரேஸ்குள்ளே கொண்டு வரணும், நம்மளுடைய எபிலிட்டியை. அதுக்கப்புறம் தான் நம்ம ரேஸ்குள்ளே போகணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு கிடைக்கிற டைமெல்லாம் நான் அப்பப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டேன். SBPO, SBI கிளர்க்கு, இதெல்லாம் வந்து எதில் போட்டேன்னா PM அண்ட் ஆலி போர்டில் போட்டேன். இந்த ரெண்டுலேயுமே வந்து மாற்றி நான் கிடைக்கிற டைமில் வந்து நிறையா வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்தேன். இந்த PO லெவல் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்தேன். ஸோ இப்போ என்ன ஆகிட்டு, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடு வந்து எனக்கு என்னோடய பழைய ஸ்பீடு வந்து ஒரு கொஞ்சம் டெஸ்ட்டு போட்ட உடனே எனக்கு வந்து ஸ்பீடு வந்துட்டு. ஓகேவா? எனக்கு இதை தான் சொல்லலை, எனக்கு நாலேஜ் இருக்குது. எனக்கு வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நான் பிரித்து என்றைக்குமே பார்க்க மாட்டேன். அதாவது RRB எக்ஸாமுக்கு நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஒரு SBI கிளர்க்குக்கு நீங்கள் பார்க்கணும். SBI கிளர்க்கு எப்படி பார்க்கணும்னா எந்த செக்ஷனை பார்க்கணும்னு சொல்கிறேன். ரீசனிங் செக்ஷனை மட்டும் நீங்கள் SBI கிளர்க்கு பார்க்கணும். ஏன்னா ரீசனிங் செக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் RRB மாதிரி இருக்காமல் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாடல் கேட்பான். ஸோ அப்படிங்கும்போது ரீசனிங் வந்து SBI தான் சொல்லலாம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணும். SBI கிளர்க்கு இப்போ நான் RRB எடுக்கும்போது அது எனக்கு தெரியும் எப்படி கேட்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். டிஃப்ரெண்ட்டாக கேட்க மாட்டான், இப்படி தான் கேட்க போகிறான். 30 நிமிஷம் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் போட முடியும்? 25 கொஷின்ஸ் போட்டாலே நான் வந்து பெருசு. ஓகேவா? 25 கொஷின்ஸ் போட்டாலே அது பெருசு. RRB POவில் நீங்கள் 25 கொஷின் ஃபிலிம்ஸில் மெயின்ஸில் நீங்கள் போகிறீங்கனால பெருசு தான். ஸோ என் டார்கெட் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு 25 கிட்ட போட முடியும். நம்ம ஒரு 22, 23 போடுவோம். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, 30 நிமிஷத்தில் போய் 30 கொஷின் போடணும்னு நினைப்பீங்க. போட்டுட்டு நான் போடலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். 20 அட்டெம்ப்ட் போட்டுட்டு 30 அட்டெம்ப்ட் போடலேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து நெக்ஸ்ட் செக்ஷன் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஐடியா இருக்கணும். அந்த கிளியர் பண்ணணும்னா என்ன தேவை அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த சாதம் நான் சொன்னல, அந்த தம்பிள்ஸ் வந்து நான் சொன்னேன்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன தேவையோ அதை அந்த இடத்துல அந்த இதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் 3 kg முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஒரு 5 kg செட்டு நீங்கள் போடுறீங்க. ஸோ அப்படி போட்டால் தான் உங்களால் பில்ட் பண்ண முடியும் உங்களோட இதை. ஓகேவா? இல்லாட்டி வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த லெவலாக போகணும். ஓகேவா? போனால் மட்டும்தான் கரெக்டாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து 5 kg எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அந்த 5 kgலேயே லாங் டைமாக உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பில்ட் ஆகாது. 5 kg எடுத்துகிட்டு அடுத்த வெயிட், அதாவது 2 kg எடுத்துகிட்டு அடுத்த வெயிட் 10 kg போனீங்கனாலும் பில்ட் ஆகாது. டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். இது கூட ஓகே. அந்த 2 kg எடுத்துகிட்டு டேரெக்டாக 10 kgலாம் போனீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் எல்லாமே. அதனால் வந்து இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மைண்டை வந்து இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த 2 செக்ஷனை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த 2 செக்ஷனில் வந்து நான் என்ன நினச்சேன்னா 2 செக்ஷனும் சேர்த்து 48 அட்டெம்ப்ட் எப்படியாவது கொடுக்கணும். கொடுத்தேன்னா என் ஸ்கோர் இந்த 2 செக்ஷன் மட்டும் 60 வரும்.
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எய்ம் பண்ணேன். ஓகேவா? எய்ம் பண்ணி நான் அதுக்கு அப்பப்போ கிடைக்கிற டைம்லாம் போட்டேன். ரிமைனிங் டைம் எனக்கு எப்பப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ கொஞ்சம் சிஏ வந்து ஸ்டடிக்கு வீடியோ பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து நான் வந்து கரண்டில் தான் பார்த்தேன். அவன் கேட்டது பேக்கில் கேட்டு விட்டான். ஸோ கடைசியில் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ லாஸ்ட் 10 டேஸ் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து எனக்கு டைமிங் இல்லாதனால நான் சொல்கிறேன். நான் வந்து சிஏ சுத்தமாக படிக்கவே இல்லை. இந்த தப்பை நீங்களும் பண்ணி தொலைஞ்சிடாங்க என்ன மாதிரி. சிஏ படிக்கவே இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய டார்கெட் 48 இதை ஏன் நான் அச்சீவ் பண்ணலைன்னா, லாஸ்ட் 10 டேஸ் கிட்ட வந்தோடனே எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. ரீசனிங் ஒன்ஸ் எப்படினாலும் நான் போட்டுருவேன், அது எனக்கு தெரியும். பட் சிஏ வந்து என்னால் டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் அடுத்த 10 நாளுக்கு வந்து உட்காந்து சிஏ மட்டும் படிச்சிட்டேன். ஸ்டடிக்கு வீடியோ வந்து இந்த பெஸ்ட் எம்சிக்கு வீடியோ, பேங்க் அவேர்னஸ் வீடியோலாம், ஏன்னா ஒரு வீடியோவே 2.5 மணி நேரம் இருக்கும். பேங்க் அவேர்னஸ் 10 நாள் தான் இருக்குது. நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ பார்த்தா தான் என்னால் பார்க்கவே முடியும். அப்படிங்கிற சுச்சுவேஷனால் வேறு வழி இல்லாமல் அந்த டைம் ஃபுல்லாக அப்படி பார்த்தனால, அந்த பெஸ்ட் எம்சிக்கு ப்ளஸ் இந்த பேங்க் அவேர்னஸ் வீடியோ மட்டும் பார்த்தனால எனக்கு ரீசனிங் ஒன்ஸ் டைம் கொடுக்க டைம் இல்லை. இங்கிலீஷுக்கு சுத்தமாக டைம் கொடுக்கல. ஓகேவா? இந்த தப்பு பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகேவா? நான் அடுத்து சொல்லுவேன் எஸ்பிஐ கிளர்க்கு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஓகேவா, இந்த 2 டார்கெட் வச்சேன். பட் என் டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் அதில் சம்வாட் அச்சீவ் பண்ணிட்டேன். அதாவது இப்போ என்னோடய இதை கூட்டினீங்கன்னா 41.25 வருமா? 41 இல்லை 40.25. ஓகேவா? 48 எய்ம் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்த ஸ்கோர் வந்து 40.25. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு லேக் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.75 மார்க்கு. பட் ஓகேவா, எனக்கு இதனால் வந்து ஒரு 10 மார்க் லாஸு. நான் எய்ம் பண்ணது 60, பட் 50. பட் எனக்கு தெரியும் நான் எய்ம் பண்ண 60 வந்து அச்சீவபிளானா கண்டிப்பாக முடியாது. அதாவது முடியாதுன்னு கிடையாது, முடியும். நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த 60க்கு மேலே என்னால் எடுக்க முடியும். பட் இங்கே லேக் ஆனது எங்கேனா, நான் இங்கே தான் லேக் ஆனேன். ரீசனிங் செக்ஷனில் போயிட்டு அங்கே தப்பு பண்ணேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதனால் எனக்கு டைம் போயிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ரீசன் செக்ஷனில் எனக்கு லேக் ஆச்சு. இல்லாட்டி நான் இந்த ரீசன் செக்ஷனில் என்னால் இன்னமும் ஒரு பசில்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க முடியும். அங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுதான் பண்ணணும். ஓகே, நான் ரீசன் செக்ஷன் வந்து இந்த பசில் நான் இது பண்ணிட்டேன், இது தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளை வந்து அடுத்த டெஸ்ட்டு போகும்போது அதை கரெக்ட் பண்ண வைக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதை பண்ணுறது யாருமே கிடையாது. டெஸ்ட்டு முடிச்சாலும் நான் சூப்பராக பண்ணிட்டேன், என் அட்டம்ப்ட்லாம் சூப்பர் அட்டம்ப்ட்டு. நான் ஓகேவா, ஐபிஎஸ் தான் வந்து என்னோடய மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டான். நார்மலைசேஷன் நடக்க போகுதுன்னு தெரியுதுல்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரியுதுல்ல. அப்போனா நீங்கள் எய்ம் வந்து எப்பயும் எடுக்கிறதோட எக்ஸ்ட்ரா 5 மார்க் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுங்கள். அதை ஏன் வந்து அவனை அது நடக்க போகுது இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் நார்மலைசேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 5 மார்க் எடுக்க ரெடி ஆகணும். அக்யூரஸியாக போட ரெடி ஆகணும். நிறைய பேருக்கு இங்கே அக்யூரஸியே கிடையாது. போட்டு வந்து 10 கொஸ்டின் போட்டு வர்றது 10மே கரெக்டுன்னு நினைக்க வேண்டியது. நீங்கள் அந்த அக்யூரஸி நான் போட்டு வந்தேன், என் மார்க் குறைஞ்சிட்டு நீங்கள் சொல்கிற நிறைய ஆக்சுவலாக நார்மலைஸில் குறையுது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 2-3 மார்க் சம்டைம் குறைய தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அது பேர் என்னது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நார்மலைசேஷனில் குறையவே இல்லை. எனக்கு நார்மலைசேஷன் இதுவரை எனக்கு நார்மலைசேஷனில் குறைஞ்சதே கிடையாது. ஓகேவா? பட் அது எப்படின்னு தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க தெரியுமா, மார்க் எடுக்கிறீங்களே, மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு அக்யூரசி வருதா? நீங்கள் நினச்சி தானே போடுறீங்க. ரீசனிங் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக நினச்சோன்னா போடுறீங்க. எத்தனை தப்பு வருது? நீங்கள் தப்பு இல்லாமல் ஒவ்வொரு டைமும் நீங்கள் 0 தப்பு தான் போடுறீங்களா? தப்பே விடாமல் தான் போடுறீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் ரியல் எக்ஸாமில் போயிட்டு நான் அக்யூரேஷியாக தான் போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஆன்சர் இந்த ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. நீங்கள் மார்க் போடும்போது நான் இல்லை ப்ரோ, நான்லாம் வந்து இப்போ வர 10 மெயின்ஸ் மார்க் எடுத்துட்டேன். எனக்கு 10 மெயின்ஸ் மார்க்கில் ஒரு மார்க்கில் கூட எனக்கு ரீசனிங் கான்ஸ் தப்பே வந்ததில்லை. நான் இங்கிலீஷை பற்றி நான் பேச மாட்டேன், சிஏ பற்றி பேச மாட்டேன். பட் ரீசனிங் கான்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். எனக்கு தப்பே வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அவன் வேணுமே ரெடியூஸ் பண்ணிட்டான்ட்டு, நினச்சதை விட எக்ஸ்ட்ராவே ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீ இங்கேயே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க.
அதே தான் அங்கேயும் போய் பண்ணுவீங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் மைண்ட் நம்ம போட்டது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் தப்பு பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த ஸ்பீடில் போகும்போது நம்மளுக்கு வந்து காசியஸ் இருக்காது, நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம போகிறது கரெக்டாக தான் தெரியும். பட் மார்க் வரும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தப்பாக போட்டுக்கணுன்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன்னா 100 ஃபிக்ஸ் பண்ணேன். 100 மார்க்கை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் நான் பண்ணலை. ஸோ பண்ணியிருந்தேன்னா நான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே நான் ஃபுல் டைம் நான் ப்ராக்டிஸில் இருந்தேன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் 100 அச்சீவ் டார்கெட் வச்சுருக்க மாட்டேன், 110 டார்கெட்டாக வச்சுருப்பேன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு எக்ஸாம் இந்த வட்டம் எப்படி கட் ஆஃப் வரும் அப்படின்னு நானே ப்ரிடிக்ட் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸாம் முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுவேன். லாஸ்ட் இயர்ஸாக எழுதின எக்ஸாம்லாம் பார்த்துட்டு ஸோ நானே ப்ரிடிக்ட் பண்ணி அதை விட எக்ஸ்ட்ரா 10 மார்க் நான் எடுக்குன்னு தான் நான் யோசிப்பேன். அதை தான் என் டார்கெட்டாக வைப்பேன். ஏன் அதை வைக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா 10-15 மார்க் வைக்கும்போது தான் நம்ம கம்மியானாலும் அந்த மேனேஜபிள் மார்க்கில் நம்ம வந்து நிற்போம். ஸோ நான் வச்ச டார்கெட்டு 100. ஓகேவா? ஸோ 100 டார்கெட் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ரீசனிங் ஒன்ஸை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எனக்கு 2 தான், நான் அந்த 2 நம்பி தான் போனேன். நான் அந்த 2ல் மட்டும் 50 எடுத்துட்டேன், 100ல் பாதி எடுத்துட்டேன். அந்த 2 ஒரு செக்ஷனில் மட்டுமே பாதி எடுத்துட்டேன் நான். ஸோ ரிமைனிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக எடுத்து என் ஸ்கோரை வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் உங்களை பற்றி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எந்த செக்ஷன் ஸ்ட்ராங்கு, நீங்கள் எது வீக்கு. ஒரு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் போகிறீங்கன்னா இந்த வட்டம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும், ஒரு 90 நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு 90 வருதுன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த 90 மார்க்கை எடுக்க நான் என்ன பண்ணணும், எந்தெந்த செக்ஷன் நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சும்மா வந்து மெயின்ஸ் டெஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டால் மட்டும் நீங்கள் வந்து போயிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலான்னு நினச்சிடாதீங்க. உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எல்லாருமே எனக்கு இங்கே தான் எனக்கு இது ஒன்று தான் எனக்கு புரியவே இல்லை. மெயின்ஸ் பிலிம்ஸ் யாருமே நாலேஜை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னோடய நாலேஜ் அந்த செக்ஷனில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே தெரிய மாட்டேங்குது. அது ஏன் தெரியலன்னு தான் எனக்கு தெரியல. பிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான என்னோடய வியூ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி தான் சொல்லுவேன் தவிர்த்து மெயின்ஸுக்கு படிங்க, பிலிம்ஸுக்கு படிங்க. உங்களுடைய நாலேஜ் குவான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, அந்த பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மெயின் சம்மு பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துட போகுது. அப்ளிகேஷன் நிறைய எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துட போகுது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து உங்கள் லெவலை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொன்று சொல்லணும், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? திடீர்னு மெயின் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்பீடு இருக்காது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் ஸ்பீடு இருக்கும், பட் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் லெவல் கூட இருக்கனால ஸ்பீடு இருக்காது, டைம் எடுக்கும், போட முடியாது. நம்மளால் என்ன பண்ணுறான் தெரியுமா, மார்க்கை பார்த்துட்டு வெக்ஸாகி உட்கார வேண்டியது. எனக்கு எப்படின்னே புரியவே இல்லை, இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அவங்களே வந்து அவங்க லைஃப்பை வந்து பேக்கில் கொண்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் வேஸ்ட் பண்ண உங்கள் லைஃப்பை நீங்களே வந்து இன்னும் பின்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எவ்வளோ பேர் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வட்டம் நான் RRBPO கிளியர் பண்ணல, டெலிகிராம் எனக்கு தெரிஞ்ச பர்சன் கிளியர் பண்ணதே கம்மி. மித்த யாருன்னே எனக்கு எங்கே அவங்களாம் மற்றவங்களாம் யாருன்னே தெரியல எனக்கு. இவனால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. அப்போனா யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க மட்டும் உங்கள் காம்படிஷன் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களே உங்களால் பீட் பண்ண முடியலன்னா சுற்றி எவ்வளோ பேர் நம்மளுக்கு தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனோட நாலேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களாம் நம்ம பீட் பண்ணணும். நம்ம எவ்வளோ படிக்கணும், நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ போயிட்டு செக்ஷனை மட்டும் எடுத்து தயவு செஞ்சு உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அப்ளிகேஷன் நிறையா போடுங்க, டிஏ நிறையா போடுங்க. அதெல்லாம் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு. தென் வந்து ரீசனிங். ஸோ ஓகே, இதில் இப்படி தான் நான் என்ன பண்ணேன், என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணேன். என்னோடய டார்கெட் வச்சேன், ஒவ்வொரு செக்ஷனுக்குமே டார்கெட் வச்சேன். இந்த செக்ஷன் நான் இவ்வளோ எடுக்கணும். நான் ஆக்சுவலாக குவான்ஸ் எவ்வளோ வச்சேன்னா 24 வச்சேன், ரீசனிங் 24 வச்சேன், இந்த 24 வச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து ஸ்கோர் இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் எந்த செட்டில் ஸ்ட்ராங், நீங்கள் பழைய மார்க்லாம் எடுத்து பாருங்கள், உங்கள் ஸ்கோர் கார்டெலாம் எடுத்து பாருங்கள், உங்கள் ரியல் எக்ஸாம் ஸ்கோர் கார்டெலாம் எடுத்து பாருங்கள். மெயின்ஸ் நீங்கள் எங்கெங்கே லேக்காக இருக்கிறீங்க, எங்கெங்கே உங்களுக்கு விட்டுருக்குறீங்க.
சிலவங்க வந்து ஒரு சில இடத்துல ரீசனிங் நல்லா பண்ணிக்க மாட்டீங்க, குவான்ஸ் நல்லா பண்ணிப்பீங்க. சம்டைம் அடுத்த வட்டம் மாறி இருக்கும் வைஸ் வர்சா. பட் யாரெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு செக்ஷன் அடி வாங்கிட்டே இருக்குன்னா அந்த செக்ஷனுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை வந்து அந்த எக்ஸாமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ மார்க் நான் எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மார்க் எடுக்கிறதுக்காக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நான் இப்போ 100 எடுத்தேன்ல, 100 நான் டார்கெட் வச்சேன். ஓகேவா? டார்கெட் வச்சுட்டு நான் மெயின்ஸ் மார்க்கே போடலை. நீங்கள் ஆனால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆக்சுவலாக உங்கள் மெயின்ஸ் மார்க் நான் போடணும்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? மெயின்ஸ் மார்க் போடுவீங்க. உங்கள் டார்கெட்டு 100, உங்கள் ஸ்கோர் 60 வரும், இல்லை 70 வரும். இதை பார்த்துட்டு இதுதான் ரியல் எக்ஸாமில் உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு டே வேஸ்ட் பண்ணுங்கள், 1 டே 2 டே வேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து படித்து க்ளியர் பண்ணிடலாம். மார்க் வேறு, ரியல் எக்ஸாம் வேறு. மார்க்கில் வந்து சம்டைம் ஒரு டெஸ்ட்டு வந்து ரொம்ப டஃப்பாக கொஷின்ஸ் இருக்கும். நம்மளால் மேபி போட முடியாமல் இருந்திருக்கலாம், நம்ம மைண்ட் திங்க் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், அதனால் ஸ்கோர் கம்மியாக இருக்கலாம். அதுக்கும் ரியல் எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியவே இல்லை. அதனால் வந்து இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ டார்கெட் அச்சீவ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி படிக்கணுன்னு பிளான் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளியர் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது எனக்கு தெரியும் நான் அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடுவேன்ட்டு. எப்படி என்னால் எனக்கு அதை சொல்ல முடியுது? ஏன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும்? ஒரு 90, அரௌண்ட் 90 வரும்ப்பா. ஓகேவா? நான் வந்து அதாவது ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து ஒரு 90 கிட்ட எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அந்த 90க்கு பதிலாக நான் 100 டார்கெட் அச்சீவ் வச்சேன். அதில் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் எடுத்தேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த பிளான் பண்ணணும். இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு வந்து நீங்கள் 90+ மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணி இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மீன்ஸ் சும்மா போயிட்டு மார்க் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் க்ளியர் பண்ணிக்க முடியாது. நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ரீசனிங்கு நான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் 2023 க்ளியர் பண்ணேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் முன்னாடி நான் புதுமை பாரத பேங்க் க்ளியர் பண்ணப்போ உள்ள ஸ்கோர் கார்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்பிஐ கிளர்க் போயிடுவோம். ஓகேவா? ஸோ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு வந்து ஐ திங்க் 22 ஸ்டார்ட் ஆகுது, Feb. ஓகேவா? இப்போ யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸே நான் க்ளியர் பண்ணலப்பா இது வர அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு அகைன் சொல்கிறேன், உங்களை மற்றவங்கள மாதிரி நான் ஏமாற்ற விரும்பலை. ப்ரிலிம்ஸே நீங்கள் க்ளியர் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்லேயே மெயின்ஸ் க்ளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் லெவல்லே உங்கள் நாலேஜ் கம்மியாக இருக்குது. மெயின்ஸ் போய் நீங்கள் எழுதினா தான் எப்படின்னே தெரியும். ஸோ ஆல்சோ உங்கள் டைமிங் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, நம்ம எல்லாமே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எப்படியாவது ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஸோ இப்போ அப்கமிங் டேஸ் ஃபுல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு மட்டுமே கொடுங்க. உங்கள் ரீசனிங்கை வந்து எப்படியாவது 30+ ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லியுமே பசில் ஒரு 15+ நீங்கள் போடுங்க. ரியல் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசில்ஸ்லாம் போட வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் குவான்ஸுக்கு போயிட்டு டிஏ இது சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிகேஷன்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேரலாக எதுக்கு வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ளஸ் அப்ளிகேஷனில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா? நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நிறைய அப்ளிகேஷன்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற நிறையா சம்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பெர் டேக்கு ஒரு 40 சம்ஸ் கூட போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். இங்கிலீஷுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான் வீடியோவில். ஓகேவா? ரீட் பண்ணுங்கள். வீடியோஸ் யாராவது ஒருத்தவங்க வீடியோ பாருங்கள். நிறைய செக்ஷனிலோ குவிஸோ எடுத்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரிவ்யூ பாருங்கள். இது ஏன் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்து பாருங்கள். நீங்களாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதில் இருக்கிற வாட்சிட்டு ஓகே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அப்படி சொல்லிட்டு போக முடியாது, இல்லை அவங்களும் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூகுள்லையோ இல்லை ChatGPTயோ இல்லை ஜெமினிலையோ போய் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கொஸ்டின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் கற்றுக்கிற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படியா ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணுங்கள். நீங்கள் போய் மெயின்ஸை பார்க்கணும். தட்டம்
ஓகே ஓகே ப்ரோ. இவங்க வந்து இப்படி மற்ற பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ப்ரிலிம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு ப்ரிலிம்ஸ் முன்னாடி இன்னும் 17 18 16 நாள் மேலே இருக்குது. இந்த டிசம்பர் ப்ளஸ் ஜான் சிஏவை முடிச்சுட்டுங்க. ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணிடுங்க. அரைக்குறையாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த டிசம்பர் ஜானை படித்து முடிச்சுடுங்க. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் போயிட்டு வந்துடுவீங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு வந்து இந்த அப்கமிங் டேஸ்க்கு வந்து இந்த இதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. நீங்கள் நிறையாவே டைம் கொடுங்க. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் சிஏ இந்த அப்கமிங் டேஸ் உங்களுக்கு டைம் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் சிஏ ப்ளஸ் இங்கிலீஷ் உங்கள் டைமிங் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங் கான்ஸ் செக்ஷன் 2-3 எடுங்க. சிஏ நிறையா படிங்க. ஒரு 4 hours 5 hours கொடுங்க. இங்கிலீஷுக்கும் ஒரு 3 hours கிட்ட கொடுங்க. இங்கிலீஷ்க்கும் நிறைய அதான் இந்த 3க்குமே ஈக்குவலாக நீங்கள் டைம் கொடுங்க. இந்த 3க்குமே ஈக்குவலாக டைம் கொடுங்க. அதில் வந்து இப்போதைக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக கொடுங்க. ஒரு 3 hours ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு 2 செக்ஷனல் ஈச் ரீசனிங் கான்ஸில். ஓகேவா? சிஏ ஒரு 4 hours, இங்கிலீஷு ஒரு 3 hours, ஸோ டோட்டல் 10 hours. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நீங்கள் டைம் கொடுங்க. ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நியராக ஒரு 5 daysக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு டைம் கொடுங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவே டைம் கொடுங்க. ஓகேவா? இது ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இப்போக்குள்ளே நீங்கள் அந்த டிசம்பர் ஜான் சிஏவை தயவு செஞ்சு முடிச்சுங்க. தென் சிஏ எப்படி ப்ரோ படிக்கணும்? நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஏதோ ஒரு சோர்ஸ் உங்களுக்கு என்ன சோர்ஸ் தோணுதோ அதை எடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு சோர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் சோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அதை ஒரு ஒன் டைம் 1 or 2 times ரிவிஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ செகண்ட் சோர்ஸ் வரணும். செகண்ட் சோர்ஸை எடுத்து படிக்கக்கூடாது. செகண்ட் சோர்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸை படிக்கும்போது நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல, உட்காந்து இப்படின்ட்டு. பட் அதை மாதிரி பண்ணாமல் செகண்ட் சோர்ஸ் வரும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரிவிஷன் பண்ண மீன்ஸ் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேயே வந்து இந்த சோர்ஸில் இருக்கிறத ஒரு 80% கிட்ட கவர் பண்ணிடுவீங்க. ஒரு 20% கவர் பண்ணாமல் இருப்பீங்க. எப்படி 2 சோர்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய தெரிய மாட்டேங்குது. ஒரே டைமில் 2 சோர்ஸையும் படிக்கிறீங்க. தப்பு. டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து வேகாக இருக்கும். அதனால் விட்டு போயிடுவீங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த சோர்ஸை முடித்து ஒரு 2 தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் சோர்ஸ் வர்றீங்கன்னா 80% இங்கே இருக்கிறத கவர் ஆகிருக்கும். ஒரு 20% அங்கங்கே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை ஸ்கோர் பண்ணி போகும்போதே உங்களுக்கு சரசரன்னு அந்த பேஜ் வந்து வேகமாக போகிறனால ஈஸியாக இருக்கும். அந்த தெரியாத விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேகாக இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, அந்த இரிட்டேட் ஆகாது. என்னடா திருப்பி அப்படிங்கிற ஒரு இரிட்டேட் ஆகாது. தெரியாத இதை. ஸோ அதே மாதிரி ஏன் 2 சோர்ஸ் எதுவும் ப்ரோ ஃபாலோ பண்ணணும்? இதில் கவர் பண்ணாத நியூஸ் இதை கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் கிடையாது. இப்போ இதில் கவர் பண்ண நியூஸஸே இதில் கவர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில டேட்டாலாம் சொல்லியிருப்பான். ஓகேவா? இவன்ட்ட இதில் 1-2 டேட்டா தான் இருக்கும். இதை தாண்டி வேறு 2-3 டேட்டா இருக்கும். ஸோ நீ கம்பைண்டாக பார்க்கும்போது தான் அந்த ஒரு நியூஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். நான் இது வந்து ரீசன்ட் டைமில் நான் பார்த்தேன். ஸ்மார்ட் கேடாவில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அஃபேர்ஸ் ஸ்கோலில் அது இல்லை. அஃபேர்ஸ் ஸ்கோலில் இருக்கிற பாயிண்ட் சேம் கொஸ்டின் சேம் நியூஸ் தான். பட் இதில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட் இதில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இப்போ இவன்ட்டு இருக்கிற கொஸ்டின் வந்தால் நீங்கள் ஓகே, இவன்ட்டு இருக்கிற கொஸ்டின் வந்தால் ஓகே. பட் இவன்ட்டு வர கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஆனால் சேம் நியூஸ் தான். நீங்கள் போய் பார்ப்பீங்க, இந்த நியூஸ் படிச்சிருக்கோமே, பட் நமக்கு இந்த கொஸ்டின் தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு ரீசன் இது தான். ஸோ அது எதுனாலும் சரி, ஸ்மார்ட் கேட்டானாலும் சரி, இல்லை தண்டர்ஸ்டார்ம் சரி, ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு செகண்ட் சோர்ஸாக ஒரு சோர்ஸ் வச்சு தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் வரை இதை நீங்கள் பண்ணுங்கள். சிஏ வந்து டிசம்பர் ஜான் முடிச்சிடுங்க. ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷை மெயினாக சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷ் பார்க்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு 3 hours per day நீங்கள்
சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இங்கிலீஷுக்கு 3 ஹவர்ஸ் பர் டே, சிஏக்கு வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் பர் டே, இது போக இருக்கிற டைம் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருங்க. தென் சிஏக்கு நான் சொல்லிட்டேன்னா குவான்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் வரை நீங்கள் இதை மட்டும் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு ஒன்று போடுங்க, செக்ஷனல் ரீசனிங் 2 போடுங்க, தென் குவான்ஸுக்கு ப்ளஸ் ஒரு செக்ஷனல். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் எடுத்து நிறையா சால்வ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் லெவலே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின்ஸ்லாம் போட வேணாம். நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 சம்மு தாராளமாக போடுங்க. இதுக்கெல்லாம் 3 மணி நேரம் தான் ஆகும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் 1 ஹவர், ரிவ்யூ ஒரு 20 மினிட்டு, செக்ஷனல் ரீசனிங் 2. ஆக்சுவலாக ரீசனிங் கூட 2 தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. ஸ்ட்ராங்காக இருக்கிற மீன்ஸ் 1 போதும், ஒரு செக்ஷனல் போதும். அதுக்கேற்ற மாதிரி அல்டர் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா. 40 நிமிஷம், ஸோ 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனல் 20 மினிட்டு, இது போக அப்ளிகேஷன் ஒரு 30-40 முடிஞ்சிச்சு. ஸோ இதை தான் வந்து இப்போதைக்கு வர்ற ப்ரிலிம்ஸ் வர நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30+ அப்ளிகேஷன் ப்ரிலிம்ஸ் லெவலில் போடணும் நீங்கள். இது வந்து ப்ரிலிம்ஸ் வர மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஏ நான் சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிஏ வந்து டெய்லி சிஏ படிச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி படித்த சிஏவை ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த 2 மந்த்தை முடிக்க சொல்லிட்டேன். ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு டேக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வெறும் சிஏ மட்டும் உட்காந்துருக்கக்கூடாது. அதனால தான் வந்து முன்னாடியே சிஏ முடிக்க சொல்கிறது. ஓகேவா. ரிவிஷன் பண்ணிவிட்டு டெய்லி சிஏ படிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி சிஏ படித்ததை ரிவிஷன் பண்ணணும். இதுதான் உங்கள் வேலையாக ரொட்டீனாக இருக்கணும், மாற்றி மாற்றி. இது போக ஊரில் போய் குவிஸ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் பிஎம்மில் ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் குவிஸ் போனாலும் குவிஸ் போட்டுக்கோங்க. பிஎம்மில் போடுங்க. ஓகேவா. வீக்லி குவிஸ் இருக்கும். குவான்ஸ் என்ன பண்ணுறது ப்ரோ, அதான் நிறைய மெயின் சிஸ்டாக போட்டு மார்க் வராமல் அப்படியே உட்காந்துருக்கணும். சரிங்களா. அப்படி பண்ணாதீங்க. இப்போ குவான்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா யூ கோ அண்ட் டேக் லாட் ஆஃப் செக்ஷனல் டெஸ்ட். நான் உங்களை ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. பட் நான் குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை ப்ரோ, நான் ஸ்ட்ராங் கிடையாது. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த எஸ்பிஏபிஓ ஐபிஎஸ்பிஓ லெவலில் இருக்கிற குவான்ஸ் செக்ஷனல் நிறையா எடுங்க. ஒரு டேக்கு ஒரு 2 போடுங்க, 1 டேக்கு 2 போடுங்க. ப்ளஸ் இது வந்து மெயின்ஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரை இதை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ டெய்லியுமே 2 டெஸ்ட் எடுங்க. இது நான் சொல்கிறது ஐபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ லெவலில் இருக்கிற செக்ஷனல் ஆர்ஆர்பிபிஓ கூட ஓகே தான். அதில் இருக்கிற 2 செக்ஷனல் எடுத்துட்டு இது போக நீங்கள் என்ன பண்ணணுன்னா தனியாக போயிட்டு அப்ளிகேஷன் சால்வ் பண்ணும். கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கிற சம்ஸ் எடுத்து டெய்லியுமே ஒரு 30 கிட்ட அப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். டெய்லியுமே சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஓகே ப்ரோ. இப்போ நான் டிஏக்கு என்ன பண்ணுறது ப்ரோ, அது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக ஆர்ஆர்பிபிஓ பிஓ லெவலில் டிஏ தான் ட்ரிக்கியாக இருக்கும். கிளர்க் லெவல் டிஏலாம் ட்ரிக்கிலாம் ஒன்றும் பெருசாக ட்ரிக்கிலாம் இருக்காது. ஸ்பீடு தான் தேவை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. பெருசாக நீங்கள் போட்டு இது பண்ண அவசியம் இல்லை. ஸோ அது நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் போடுவீங்க. போடும்போது பேரலாக ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகேவா. ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ இந்த 3 டெஸ்ட்டு மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும்ல, இதை வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறமே இப்போ இதை நீங்கள் பண்ணுவீங்க 4 days. இப்போ நீங்கள் இதை வந்து 3 days பண்ணிட்டீங்க. ஓகேவா. 4th day வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டு ஒன்று போடணும். நீங்கள் அது ஃபுல் டெஸ்ட்டாகவே எடுத்துருங்க. இந்த டெஸ்ட்டு 4th day பண்ணணும். நீங்கள் 4th day இதை பண்ணிவிட்டு நீங்கள் இது கண்டிப்பாக ஒரு 2 அது அன்றைக்கே உட்காந்து ரிவ்யூ பார்த்துருங்க. அடுத்த நாள் தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க. அந்த ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் கொண்டு போயிடாதீங்க. அன்றைக்கே ரிவ்யூ பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற டைமில் இங்கிலீஷ் ப்ளஸ்
சிஏ பார்த்துருங்க. ஸோ 3 days இதை ஃபாலோ பண்ணணும், 4th day இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ 3 days இப்போ இந்த மாதிரி குவான்ஸ்க்கு ரெடியுமே 2 பிஓ லெவலில் இருக்கிற டெஸ்ட்டு நான் போட போகிறேன். அப்ளிகேஷன் ஒரு 30 ப்ளஸ் சால்வ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு 4th day ஒரு மெயின் 6 டெஸ்ட் எடுக்க போகிறேன். இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க ஒரு எஸ்பிபி இதுக்கு வர முன்னாடி. ஓகேவா? தென் இது வந்து குவான்ஸுக்கு. ரீசனிங் ஒன்றுமே கிடையாது. டெய்லி ஒரு மெயின்ஸ் செக்ஷனல் போடுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். டெய்லி ஒரு மெயின் செக்ஷனல் ப்ளஸ் இண்டிவிஜுவலாக போயிட்டு இந்த கோடட் கொஸ்டின்னு, அப்புறம் வந்து இந்த இன்புட் அவுட்புட்டு, அப்புறம் வந்து இந்த மிஸ்லனிஸ், இல்லை இம்பார்ட்டன்ட் மிஸ்லனிஸ்லாம் இருக்கும், அது இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லியுமே பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெருசாக இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. டெய்லியுமே ஒரு மெயின் செக்ஷன் எடுத்துருங்க. எதுக்கு மெயின் செக்ஷன் எடுக்கணும்னா கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக. தென் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டாப்பிக்கும் பிளட் ரிலேஷனு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? ஸோ மெயின் செக்ஷன் எப்படி இப்போ ரிவ்யூ பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னா, ரிவ்யூ பார்க்குறது வந்து ரீசனிங் வந்து எல்லா கொஸ்டினும் உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பர்சன் வளவளன்னு பெருசாக அவர் கொடுத்துருப்பான், அதை உட்காந்து சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுங்க. அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எதெல்லாம் போட முடியுமோ அதை மட்டும் போடுங்க. எல்லா குவாத்தையும் வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு. ஸோ இது வந்து ரீசனிங் வந்து டெய்லியுமே ஒரு மெயின் செக்ஷன் எடுக்கணும், ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போய் டாபிக் பார்க்கணும். இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இங்கிலீஷ் வந்து அது மாதிரி சொல்கிறேன். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லெவலில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நல்லா பண்ணுற பர்சனாக நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல ஸ்கோர் இங்கிலீஷில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. இல்லை ப்ரோ நான் ஆவரேஜ் ப்ரோ, எனக்கு ஸ்கோர் இங்கிலீஷில் ரொம்ப இதாக தான் வரமாட்டேங்குது அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போ இருந்து உட்காந்து உங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் டெஸ்ட்டு மட்டும் போட்டால் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாது. வெறும் டெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் இம்ப்ரூவே ஆகாது. டெஸ்ட்டு போடும்போது டெஸ்ட்டு எதுக்கு நீங்கள் போடணும்னா உங்களோட அக்யூரேசி லெவலை பில்ட் பண்ணுறதுக்கு போடுங்க. நீங்கள் போடுறது வந்து ஓரளவு கண்டிப்பாக போடுற அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷை கொஞ்சம் பில்ட் பண்ணுங்கள். அதுக்காக டெஸ்ட் எடுங்க. நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக டெஸ்ட் எடுக்காதீங்க, அதில் ஒன்றுமே கெயின் பண்ண முடியாது. ஓகேவா? உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களோட அக்யூரேசியை போடுறதுக்காகவும் மட்டுமே நீங்கள் தான் டெஸ்ட் எடுக்கணுமே தவிர்த்து உங்கள் நாலேஜ் டெஸ்ட்டு போட்டால் மட்டும் செக்ஷனல் போட்டால் மட்டும் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவே ஆகாது. மற்ற ரெண்டில் கூட ஓரளவு அரைக்குறையாக வந்தப்புறம் உட்காந்து நிறைய டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் வந்துடும். ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. வெறும் செக்ஷன் டெஸ்ட்டு மட்டும் போட்டால் மட்டும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணணுன்னா டெய்லியுமே தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள், ப்ளஸ் 2 ஆர்சி போடுங்க, ப்ளஸ் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு டெய்லியுமே 30 எரர், நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு டெய்லியுமே 30 வந்து அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் எடுத்து அந்த 1 வீக்குக்கு அதை வந்து இதை மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு டெஸ்ட்டு போடணும், ரீட் பண்ணணும், ஆர்சி 2 பண்ணணும், இந்த டாபிக் பண்ணணும், ப்ளஸ் 1 வீடியோ. ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. யார் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, மெயின் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. பட் வீக்காக இருக்கீங்க நீங்கள் மெயின்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் லெவலில் அக்யூரேசி பில்ட் பண்ணுங்கள். அதான் இங்கே எந்த தப்புனா இந்த இங்கிலீஷ் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இப்போ மெயின்ஸ் வந்து மெயின்ஸ் லெவல் டெஸ்ட் போட வேண்டியது. முதல் ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு ப்ரிலிம்ஸ் போட்டு அக்யூரேசி கொஞ்சம் பில்ட் பண்ண போடுங்க. அந்த பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேயும் டச் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுதான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து இங்கிலீஷுக்கு பண்ணுங்கள். ரீடிங்கு 2 ஆர்சி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ 4 வீக் 5 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிக்கு 1 வீக் ஃபுல்லாக எரரு, டெய்லியுமே 30, 1 வீக் ஃபுல்லாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, 1 வீக் ஃபுல்லாக டபுள் ஃபில்லர்ஸு, 1 வீக் ஃபுல்லாக அந்த மேட்ச் த காலம், 1 வீக் ஃபுல்லாக பேராஜம்பிள். இப்படி வந்து பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த எக்ஸாம் இதெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் எங்கே லேகாக இருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தா. ஆனால் எரரும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மஸ்ட்டு 1 வீக்கில் கொடுத்துருங்க. மற்றெல்லாம் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷுக்கு. தென் சிஏ வந்து அகெயின் சிஏ பார்த்தீங்கன்னா
நான் சொல்லிட்டேன் எப்படி ரிவிஷன் பண்ணணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த என்விரான்மெண்ட்டு, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டையே ஒமிட் பண்ணிடுங்க. அந்த என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸு, இதெல்லாம் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் பாருங்கள். எல்லா நியூஸையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா நியூஸையும் புக்ஸு, எம்ஓஇ, இதெல்லாம் எது இம்பார்ட்டனோ அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பாருங்கள். மற்ற நியூஸ்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. இதில் உட்காந்து இந்த 5 டாபிக், இன்னும் 2-3 டாபிக் இருக்குது, அதெல்லாம் உட்காந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இதாக பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து அது ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் இப்படி அப்படிங்கிற மாதிரி எம்ஓஇ போட்டிருப்பான். அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ அந்த கொஷினை கொஞ்சம் ஒமிட் பண்ணி இந்த சிஏல பண்ணிக்க. ஓகேவா? கம்ப்ளீட் கொடுத்துட்டேன் எப்படி படிக்கணுன்ட்டு. இப்போ எஸ்பிஐ மெயின்ஸ் ஸ்கோர் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா 90+ நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். அதை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்களே யோசிங்க. இப்போ உட்காந்து ஈச் செக்ஷன் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், சிஏ நான் எவ்வளோ எடுக்கணும், ஒரு 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 டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, சிஏ. இப்போ நான் இந்த 90 மார்க் நான் அச்சீவ் பண்ணணும்ப்பா. நான் வந்து என்னோட இதை நான் எப்படி போகணுன்னா குவான்ஸு 30+ நான் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுவேன். ரீசனிங் ஒரு 23, 23+ எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இந்த 2 மட்டுமே எனக்கு வந்து 53+ வந்துட்டு. சிஏல வந்து ஒரு 20 டார்கெட் பண்ணுவேன் நான், 20. ஸோ 73 வந்துட்டு. ஸோ ரிமைனிங் 17 மார்க்கு நான் எடுக்க வேண்டியிருக்கும். பட் நான் வந்து இங்கிலீஷ்லேயும் ஒரு 20+ டார்கெட் பண்ணுவேன். இதில் கண்டிப்பாக வந்து இந்த 2 என்னால் அச்சீவ் பண்ணிடுவேன். எப்படின்னு கண்டிப்பாக இதை கூடயே நான் அச்சீவ் பண்ணிடுவேன். சப்போஸ் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது, இதை நான் இப்போ என் டார்கெட் வச்சுருக்கிறேன், நான் இதை அச்சீவ் பண்ண. இப்போ ரியல் எக்ஸாமில் போயிட்டு நான் ஃபஸ்ட் செக்ஷன் வந்து ரீசனிங் எடுக்கிறேன். நான் வந்து 23 டார்கெட் வச்சுருக்கிறேன். ஆனால் என்னால் 19 தான் போட முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல நம்ம 23 டார்கெட் வச்சு 19 தான் போட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம டார்கெட் வந்து ஹையராக செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஈவன் தான் நான் 12 தான் போட்டுக்கிறேன், நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா என் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அவன் எக்ஸாமை ரொம்ப டஃப்பாக கேட்கும்போது குறையதான் செய்யும் அட்டம்ப்ட்டு. அது எனக்கு மட்டும் குறையாது, எல்லாத்தையுமே குறையும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 12ங்கிறது வந்து அந்த இடத்துல மற்றவங்களோட நான் எக்ஸ்ட்ரா நல்ல டார்கெட்டாக தான் வச்சுருப்பேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அதனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அட்டெம்ப்ட் 15 வந்திருக்கு, 23 மற்ற இதுலேயே நம்ம பண்ணலையே, மற்றெல்லாம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செக்ஷன் முடிஞ்சுன்னா அந்த செக்ஷன் அங்கேயே மறந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை அங்கேன்னு சொல்கிறேன், இதை நெகட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. போயிட்டு ரியல் எக்ஸாம்லேயும் வந்து நீங்கள் போடும்போது ஒரு செக்ஷனில் மார்க் வரல, இல்லை மார்க்கில் போடும்போது மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமே வரலையேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு செக்ஷன் ரியல் எக்ஸாமில் ஒரு செக்ஷன் முடியுமோ அந்த செக்ஷனை மறந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிருங்க. இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்தவரை பொதுவாக இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்ஸ், இந்த 2 தான் வந்து கிளியர் பண்ண வைக்கும் ஒரு பர்சனை. நாலேஜ் யார்கிட்ட இருக்குதோ அவங்களும், நாலேஜ் மீன்ஸ் ப்ரோ எனக்கு நாலேஜ் இருக்குது, குவான்ஸ் நான் போடுறேன், கான்செப்ட்ஸ் தெரியாது. குவான்ஸ் நீங்கள் போடுறீங்க எல்லாமே ஓகே தான், சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் தான் போடுறீங்க, அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது. அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா தான் அது நாலேஜ். சும்மா வந்து என்னால் ஒரு சம் போட முடியுது அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் நான் வந்து எனக்கு நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் டெஸ்ட் போடும்போது 13-14 மார்க் வரும், எனக்கு நிறைய விஷயம் தெரியாது இங்கிலீஷில். அது எப்படி நான் எனக்கு தெரிஞ்ச அந்த 13 மார்க்கை வந்து நான் எப்படி நாலேஜ்னு சொல்ல முடியும்? நாலேஜ் கிடையாது எனக்கு அதில். அதாவது ஓரளவு என்னால் பண்ண முடியும் அவ்வளோதான், பட் நாலேஜ் இல்லை அதில் எனக்கு. ஸோ நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் எப்பவுமே போயிட்டு 25 மேலே நான் என்னால் ஸ்கோர் எடுக்க முடியும், 20-25 மேலே என்னால் ஸ்கோர் எடுக்க முடியும். புரியுதா எது நாலேஜுன்ட்டு? ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த நாலேஜுக்கு இம்ப்ரூவ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஒன்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடுனா நிறைய டெஸ்ட்டு, நிறைய செக்ஷன், அதுக்கப்புறம் தான் நிறைய செக்ஷனில் எடுக்கணும். அந்த செக்ஷன் எடுக்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆகி நல்ல ஸ்கோர் வரும். இதுதான் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி.
ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா கேளுங்க, சொல்கிறேன். சரிங்களா? டாட்டா. தேங்க்யூ.